Hello everybody, once again it's me Kirti back here on indiaglitz.com and இன்னைக்கு நம்ம கூட we have a young, handsome and heartthrob of a hero அப்படின்னு கூட சொல்லலாம். Yes, I'm talking about none other than Ajmal. In fact, படத்துல வந்து ஒரு politician நடிச்சு நம்ம அதாவது ஒரு கியூட்டான நெகட்டிவ் கேரக்டர், அவர் ஹீரோன்னு சொல்ல முடியாது, வில்லன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியா நடிச்சிருந்தாரு. So yes, with us now is the hero villain Ajmal. Hi, எப்படி இருக்கீங்க? Hi Kirti, how are you? Absolutely fantastic. How have you been doing? I'm so happy today because today my first Telugu movie called Prapanchanam. Prapanchanam means outburst. Okay. And getting very good reviews from everywhere about my performances, my action sequences, and also feeling great and happy. Okay, so நீங்க பிரபஞ்சனம் பத்தி பேசினதால I think I'll first put forth that question. இந்த படத்திலும் நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ரோல்ல தான் நடிக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கோ? ஐயோ, பாலிடிக்ஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. இல்ல, வந்து இங்க ரெங்கங்கிற பேர்ல ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய தெலுங்கு கால்ஸ் தான் வந்துட்டே இருந்தது. அதனால தமிழ்ல நிறைய படங்கள் பண்ண முடியல. உள்ள அதுதான் இப்போ ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு. So first we'll talk about your upcoming movies. 3 movies பண்றீங்க இல்லையா இந்த வருஷம்? இதுல உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு அஜ்மல். In Ula I'm playing a rock star. Okay. In Vetri Selvan I'm playing a very ordinary person. அந்த படத்துல நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஐயோ, அந்த அளவுக்கா? வெளியில சொல்ல முடியாது. கீர்த்திக்காக சொன்னா ப்ரொஃபசர் கிட்ட திட்டு வாங்கிடுவேன் நானு. பத்தி பேசலாம், வேணாம் என்னாலும் உங்களுக்கு பிரச்சனை வேணாம். அண்ட் ஊலா படத்துல வந்து we see a lot of faces. ஆடியோ லான்ச் அப்போவே even the poster had a lot of faces in it இல்லையா? Exactly, because நான் தமிழ் படங்கள் தான், நான் இருந்த தமிழ் படங்கள்ல தான் இருக்கணும் அப்படி வெறி பிடிச்சிருக்க ஒரு ஆக்டர். இதுல வந்து நிறைய நல்ல படங்கள் தமிழ்ல பண்ணாங்கிற வெறி இருக்கிற ஆக்டர். திரு கோபம் மாதிரி நிறைய படங்கள் நீங்க பாத்துருக்கோம். எனக்கு பண்ணும்போது நல்ல படங்கள் பண்ணும், நல்லா ஃபேஸ் பண்ணி படங்கள் பண்றதை நான் வெயிட் பண்றேன். உங்களால பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் 4 different people, 4 different stories. இப்போ ஒரு தனியா படம் பண்றதை விட வெற்றி செல்வன் பாத்தீங்கன்னா ஹீரோ வரும். உலா பாத்தீங்கன்னா about 4 different stories, how they're getting connected and lot of goodness in that story. அதான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுது. See, I really like how Kamal Haasan sir was during his first stage. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படங்கள் பண்ணிருந்தோம், மலையாளம் சரி, தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி, ஹிந்திலையும் சரி. சோ அந்த மாதிரி வருஷத்துல ஒரு ஆக்டர் இருக்கணும். நான் வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர் கிடையாது, எனக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட் வந்து என்ன பாக்குற மக்கள் தான் என்னோட சப்போர்ட். தட்ஸ் வெரி கியூட். ஆக்சுவலி நீங்க உண்மையாவே இப்ப பாலிடிக்ஸ்ல இறங்கினா கூட உங்களுக்கு ஓட்டு ஜாஸ்தி விழும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் தான் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சென்சேஷனலான ஒரு நியூஸ் நான் படிச்சேன். ஓகே, அண்ட் ஐம் கோனா ஆஸ்க் திஸ் டு யூ. I want you to tell me the truth. அது உண்மையா பொய்யா? ஆமா நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்மளுக்குள்ளதானே இதுல என்ன இருக்கு, என்ன சொல்றீங்க? கீர்த்திக்கிட்ட தானே எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம், நீங்க கேளுங்க. That's so kind of you. Actually வந்து வெற்றி செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மேட்டர் உங்க காதுக்கும் எட்டி இருக்கும் அஜ்மல். ஒரு ரொமான்டிக் சீன்ல வந்து நம்ம ராதிகா அப்தேவ வந்து நீங்க லைட்டா நான் கேள்விய மறந்துடுவேன். வருது ஒண்ணும் இல்ல, என்னோட பிரபஞ்சனம் படம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரிலீஸ். 2-3 days முன்னாடி தான் இந்த நியூஸே வந்தது. வந்து வெற்றிச்செல்வன் டைரக்டர் ரொம்ப அஜ்மல் சார் இப்படி எல்லாம் வந்திருக்கு சார், எப்படி என்ன பண்ணலாம், அது அவங்களுக்கு எல்லாம் நிறைய எப்படி தெரியும், எல்லாமே தெரியும். அதுக்கு என்ன இப்போ ஸ்ட்ரைட்டா நீங்க ராதிகாவுக்கு வந்து ராதிகா கிட்ட பேச சொல்லுங்க. ராதிகா வந்து இன்னைக்கு காலைல எனக்கு மெசேஜ் பண்றாங்க, அஜ்மல் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ மூவி, யூ ராக் மெசேஜ் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கே தெரியலங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. நான் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும் போது it's terribly shocking, Ajmal. How can these people be this rude? I will definitely go to the management and all this stuff. Message பண்ணாங்க. ஒரு வளர இப்படி எல்லாம் நிறைய வருவாங்க, நீங்களா நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சோ பிரபஞ்சனம் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து பாவம் கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய
நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். எங்க பார்த்தாலும் நம்ம என்னோட போஸ்டர்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஷோ போட்டு அஜ்மலோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு, ப்ராமிசிங் ஹீரோ அதெல்லாம் வந்து. So people think that I am going to be something, so I'm happy for that. இப்போ இல்ல எனக்கு புரியல அஜ்மல், இத நீங்க ஒத்துக்கிறீங்களா, இத நீங்க மறுக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கலாம். She's so professional and okay. How can I behave like that? என்ன பேசுற என்ன எழுதுற எதுவும் தெரியாம எழுதுற ஆளுங்களுக்கு வெக்கமே இல்லையாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஒரு நல்ல சைட்ல கூட அது போடல, நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லாம அப்படியே விட வேண்டியதுதான். அது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் கூடிய சீக்கிரம் நானும் ராதிகாவும் இன்னொரு படத்துல நடிக்க போறோம் ஒன்னா சேர்ந்து. நான் அதை பத்தி கேட்கலாம் நினைச்சேன். அந்த படத்தை அது என்ன அதுல என்ன இதுன்னா, நானும் ராதிகாத்தையும் அங்க நான் இப்படி எல்லாம் பண்ண, ராதிகா மேல ஷவுட் பண்ணி இனி நடிக்காதுன்னு எல்லாம் சொன்னேன். அது ஒரு 8 months முன்னாடி படம் முடிஞ்சு நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஷோ எல்லாம் போட்டு இப்போ தெலுங்குல எல்லாம் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அது வந்து சும்மா குழப்பறதுக்காக பண்ண விஷயங்கள். அதே மாதிரி அந்த படம் முடிஞ்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணோம், உலாலையும் ராதிகா தேர்க்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி தான் உலா டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ராதிகா தேர் நம்பர் கொடுத்ததே நான் தான். பொண்ணு சீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So she's a friend of mine and இது வந்து அஜ்மலோட ரெப்யூட்டேஷனை கெடுக்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரர்கள் செய்த சதி. Anyways, it was so nice to talk to you today and you were so jovial. That was one thing that I so liked about you, so down to earth. Thank you so much for joining us this evening and wishing you all the best for Prapanjam as well as your other movies which are yet to release. Mukyama Tamilla, wishing you all good luck and good health for the hospital and your production company and some more nice quality movies. Thank you so much dear and all the very best. Bye. Bye, take care. So yes மக்களே, ராதிகாக்கு எனக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு ஓடியும் போகல அப்படின்ட்டு அஜ்மல் தெளிவா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, we also had a lot of chit chats with him, so I hope you enjoyed this interview. மறுபடியும் இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டி கூட இன்னொரு சூப்பரான இன்டர்வியூவோட I'll meet you. Until then, bidding bye for now is Kirti. So சினிமா பத்தின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுலயும் முக்கியமா ஏதாவது கிசு கேள்விப்பட்டீங்கன்னா அது ரீலா தெரிஞ்சுக்க லாக் ஆன் டு indiaglitz.com ஓட ரீலா with me Kirti. Bye bye.